வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே 38வது கோடு. ஒரு நேர்கோடு, இரண்டு தேசங்கள். ஒரு தேசம் எப்படி உடைக்கப்படுகின்றது? போர் இல்லாமல், துப்பாக்கி இல்லாமல், இரத்தம் சிந்தாமல், ஒரு பேனாவின் ஒரு சிறிய கோட்டால். அந்த கோடு பூமி ரேகையின் 38வது வடக்கு அச்சரேகை கோடு. வரைபடத்தில் பிறந்த பிளவு. 1945 இரண்டாம் உலகப் போர் முடிந்தது. ஜப்பான் தோற்றது. கொரியா 35 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலையை எதிர்பார்த்தது. ஆனால் அந்த விடுதலைக்கு முன்பே ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அவசர முடிவு. ஒரு இரவில் அமெரிக்காவில் இரு அதிகாரிகள் ஒரு வரைபடத்தை முன்னால் வைத்தனர். அவர்களிடம் கொரிய வரலாறு இல்லை, கொரிய அரசியல் அறிவு இல்லை, மக்கள் உணர்வு பற்றிய புரிதல் இல்லை. அவர்கள் கேட்ட ஒரே கேள்வி, ஜப்பான் படைகள் யாரிடம் சரணடைய வேண்டும்? 38வது வடக்கு அச்சரேகை கோடு. ஏன் அந்த கோடு? அந்த வரைபடத்தில் 38வது பூமத்திய ரேகை கோடு கண்ணில் பட்டது. கொரியாவை ஏறத்தாழ பாதியாக பிரித்தது. தலைநகர் சியோல் தெற்கில் இருந்தது. சோவியத் படைகள் வடக்கில் இருந்தன. அதனால் இந்த கோடு போதும் என்று முடிவு செய்தார்கள். ஒரு தற்காலிக கோடு. இந்த கோடு ஒரு நிரந்தர எல்லை அல்ல, ஒரு தற்காலிக நிர்வாக ஏற்பாடு. வடக்கில் சோவியத் இராணுவம், தெற்கில் அமெரிக்க இராணுவம். விடுதலையின் பின் ஒருங்கிணைந்த கொரியா உருவாகும் என்று நம்பப்பட்டது. ஆனால் தற்காலிகம் நிரந்தரமானது. காலம் நகர்ந்தது. 1945, 1946, 1947 ஒருங்கிணைந்த அரசு உருவாகவில்லை. தேர்தல் குறித்து உடன்பாடு இல்லை. உலக அரசியல் இடையூறு. பனிப்போர் தீவிரமடைந்தது. 38வது ரேகை கோடு மெல்ல ஒரு அரசியல் எல்லையாக மாறியது. இரு உலகங்கள் ஒரே தேசத்தில். வடக்கில் சோவியத் ஆதரவு, கம்யூனிச நிர்வாகம், நிலச்சீர்திருத்தம், கடுமையான கட்டுப்பாடு. தெற்கில் அமெரிக்க ஆதரவு, ஜனநாயக முயற்சி, அரசியல் குழப்பம், பொருளாதார சவால்கள். ஒரே மக்கள் இரு முறைகளில் வாழத் தொடங்கினர். மக்களின் கண்ணீர். 38வது வடக்கு அச்சரேகை கோடு. வரைபடத்தில் ஒரு கோடு, ஆனால் மக்களின் வாழ்க்கையில் குடும்பங்கள் பிரிந்தன, கிராமங்கள் துண்டிக்கப்பட்டன, சகோதரர்கள் எதிர் பக்கங்களில். ஒரு காலை ஒரு விவசாயி இந்த பக்கம், மறுநாள் அவன் வீடு அந்த பக்கம். பிளவின் ஆழம். காலம் செல்ல செல்ல இரு அரசுகள் உருவானது, இரு இராணுவங்கள் உருவானது, இரு கொடிகள் பறந்தன. 38வது கோடு ஒரு நிர்வாக கோடு அல்ல, அது ஒரு அடையாள கோடு. ஒரு தவறவிட்ட வாய்ப்பு. உலகம் ஒரு வாய்ப்பை தவறவிட்டது. ஒருங்கிணைந்த கொரியா, சுய தீர்மான உரிமை, மக்கள் விருப்பம். அதற்கு பதிலாக ஒரு தேசம் உலக அரசியலின் பலிகடாவாக மாற்றப்பட்டது. போருக்கு முன் அமைதி. 1948 முதல் 1950 38வது வடக்கு அச்சரேகை கோட்டில் சிறு மோதல்கள், எல்லை சண்டைகள், பரஸ்பர குற்றச்சாட்டுக்கள். ஆனால் உலகம் அதை முழு போராக கருதவில்லை. புயல் வருவதற்கு முன் வானம் அமைதியாகத்தான் இருக்கும். நிறைவாக 38வது வடக்கு அச்சரேகை கோடு ஒரு கணக்கீட்டு கோடு, ஆனால் அது மில்லியன் கணக்கான வாழ்க்கைகளை மாற்றிய கோடு. ஒரு கோடு எப்படி ஒரு தேசத்தை இரண்டாக பிளக்கிறது என்பதை கொரியா உலகத்திற்கு காட்டியது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி,
வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வீடோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.